Hey guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒரு கெரியர் க்ரோத்துக்காண்டி நான் பண்ண ரிசர்ச்சை தான் நான் உங்கள்கிட்ட வந்து அப்படியே ஒரு வீடியோ வாயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம், என்னைய மாதிரி இண்டஸ்ட்ரியில் 2 to 3 years கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் கிராஜுவேட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த நான் ஐடி பீப்புள்ஸ், பிஸ்னஸ் சைடில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வில் டூ மாஸ்டர்ஸ் நவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆசை வந்து எல்லாருக்குமே வரும், ஈவன் தோ ஐ ஹாவ் தட் தாட். ஸோ அதனால தான் நான் என்ன நினச்சேன், ஓகே முதல்ல அதை ரிசர்ச் பண்ணி பார்ப்போம், எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன ஃபீஸஸ் வருது. ஸோ அதை பற்றியான ஒரு ரிசர்ச் அப்படியே உங்கள்கிட்ட வீடியோவாக கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வே ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ அதான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல், ஸ்டே வித் மீ டில் த எண்ட், திஸ் இஸ் ஷியாம் ஃபார் யூ. ஸோ எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலான்னதுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 2 to 3 years வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு, நம்ம நிறையா கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் டீல்ஸ் பண்ணுறோம், மேனேஜர் ரிப்போர்ட்டிங், நம்ம கார்ப்பரேட் லைஃப்குள்ளே செட் ஆகிட்டோம் 9 to 5. ஓகே, ஸோ இப்போ இந்த மனநிலையில் என்னால் போய் வந்து ஒரு ஃபிசிக்கல் காலேஜில் வந்து 8 to 5 o'clock வரைக்கும் இருந்து அசைன்மெண்ட்ஸ், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள், அதில் வந்து என்னால் வந்து மிங்கிள் ஆக முடியுமான்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அட் த சேம் டைம் வந்து பிஜி பண்ணுறது வந்து 2 years எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் வாங்குகிற சேலரி அப்படியே நின்று போயிடும். சம் ஆஃப் த ஸ்காலர் ஜேஆர்எஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஸ் கிடைக்கும். மேபி அதுவும் நீங்கள் கரண்ட்டாக வாங்கிட்டு இருந்ததுக்கு மோர் ஆர் லெஸ் வந்து கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் மாஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு காலேஜில் பண்ண முடியாது, நல்ல காலேஜில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேட் மேட் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்னு லாட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் தேர். ஓகே, அண்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து லைக் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட்டேஷன். அட் த சேம் டைம் ஃபார் மீ இட்ஸ் டோட்லி ஃபைன். ஓகே, ஐ கேன் மிங்கிள் ரைட் நோ, அந்த காலேஜில் மிங்கிள் ஆயிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு 24 25 இருக்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் 21 22 years ஓல்டில் இருக்கிற அந்த கேங்கோட வந்து மிங்கிள் ஆகுறது லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கும். ஓகே, so at the time someone told me, just do the online MBA, Shyam. I'm mentioning MBA because for me I just seen MBA, but நான் இந்த வீடியோவை பொதுவாக ஒரு மாஸ்டர்ஸ் காண்டி தான் உருவாக்குறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து ஓகே மாஸ்டர்ஸை வந்து நீ ஆன்லைனில் பண்ண சியாம், அது உண்மையிலே லீகலா, அது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதை வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்களா, அங்கேருந்து நம்ம கிடைக்கிற சர்டிஃபிகேஷன் வேலிட் தானா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ரிசர்ச்சுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் பிஜி பற்றி யோசிக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும். ஓகேங்களா, 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட ஒரு டொமைனில் இருக்கேன், ஒரு 2 to 3 years சேம் டொமைனில் இருக்கேன். பட் என்னோட கம்பெனி வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு பிஜி கேண்டிடேட்டை தான், மாஸ்டர்ஸ் பண்ணவங்கள தான் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, ஸோ வாட் ஐ வில் டூ த பிஜி, ஸோ ஐ வில் கெட் த ப்ரமோஷன் இன் மை டொமைன் அட் த சேம் டைம் இன் மை சேம் கம்பெனி. ஓகே, இன்னொரு செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they want to change their domain. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் someone will complete in a tech background engineering, CSO, ITO, AAO முடிச்சிருப்பாங்க. பட் they will get into some sales or marketing or else in the business system மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க. ஆஃப்டர் 2 to 3 years they may think, ஓகே இது நமக்கு செட் ஆகுது, I want to change my domain now. So with that work experience they can't get the IT job. Okay, so what they will do the PG in the tech role. So 2 years அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறவங்களுமே இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டைப்புங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணுங்க. அண்ட் மூணாவது டைப் ஆஃப் பீப்புள் என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டயர்ஸ் 1, டாப் டயரில் இருக்க இன்ஸ்டியூட்ஸ், ஐஏஎம், ஐஐடிஸ், ஸோ அந்த மாதிரியான என்ஐடிஸ் மாதிரியான இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களோட அலுமினி நெட்ஒர்க்ஸை பெருசாக்கணும், பிளேஸ்மெண்ட் நல்லபடியாக போகணும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸுமே தேர்ட் டைப்பில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் வெரி லிட்டில் மினிமம். ஓகே, ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பிசிக்கல் காலேஜஸ் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓகே, அதான் ரியாலிட்டி. ஸோ உங்களால் வந்து ஜஸ்ட் ஐஐடி மெட்ராஸில் இந்த ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஐஐடி பாம்பேயில் அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, தட் இஸ் நாட் தட் மச். அந்த அளவுக்கு வந்து உங்களோட கெரியருக்கு அது வேல்யூ ஆட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் டாப் டயர் இன்ஸ்டியூட்ஸில் போய் படிக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து ஆன்லைனில் பண்ணுறத ஐ வில் நாட் சஜஸ்ட், கோ ஃபார் அ ஃபிசிக்கல். ஓகே, பட் நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா, ஆன்லைன் மாஸ்டர்ஸ் இஸ் வேலிட் ஆர் நாட், ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். ஓகே,
ஸோ நான் சொன்ன இந்த 3 டைப்லயுமே ஃபர்ஸ்ட்டு 2 டைப்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அஸ் ஆஃப் நவ் ஐ சீன். ஸோ அத பத்தி பேசுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? லைக் இங்க வந்து ஒரு கம்பேரிசனாவே பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஆன்லைன்ல மாஸ்டர்ஸ் பண்றதுக்கும், ரியலா போய் ஒரு காலேஜ்ல அந்த 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்குமான ஃபீஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ஓகே. யாஹ்! ஸோ இங்க ஃபீஸ் கம்பேரிசன்ங்கிறத காட்டிலும் காஸ்ட் கம்பேரிசன்ங்கிறது தான் கரெக்ட்டான வேர்ட் அதோட மீனிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பிஜி டிகிரிய வந்து கம்பேர் பண்றோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஓகே அந்த காலேஜ்ல வந்து 4 லேக்ஸ் பட் வந்து இந்த ஆன்லைன் டிகிரினா மொத்தமே 1.5 லேக்ஸ் தான் ஆகுது. ஸோ ஓகே வந்து ஒரு 1.5 to 2.5 லேக்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ வாட் ஐ வில் சூஸ்ன்னு நெனைப்போம். பட் எப்பவுமே காஸ்ட் ஆஃப் லைக் டூயிங் சம்திங்க வந்து அதோட என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மிஸ்செலேனியஸ் என்னென்ன வருதுங்கிறதையும் நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணி தான் பார்க்க வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்துக்கங்களேன். பேர் மினிமம் நீங்க இப்ப ஏதாவது ஒரு காலேஜ்ல போயி ஒரு எம்எஸ்சியோ, எம்பிஏவோ, எம்ஏயோ மாரியான ஒரு மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் பிஜி ப்ரோகிராம் பண்ணணும்னா, பேர் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 3 லேக்ல இருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா ஆகும். அந்த 15 லேக்ஸ்ங்கிறது அந்த டாப் டயர் காலேஜஸ்க்கு அப்படியே கீழ இருக்க காலேஜஸ்க்கு பேர் மினிமம் 15 லேக்ஸ் வரை கண்டிப்பா ஆகுது. ஓகேங்களா? பிளஸ் நீங்க வந்து ஹாஸ்டல், ஃபுட்டு, டிராவல் அது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா, மினிமம் 5 to 20 லேக்ஸ் வந்து ஈஸிலியா அந்த 2 இயர்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே. பட் இப்ப மார்க்கெட்ல என்ன அவைலபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிஜி கோர்சஸ் அட் த சேம் டைம் யுஜிசி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டீஸ். ஓகே. ஸோ அங்க நான் சொல்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் காலேஜஸ் வந்து மைட் பி மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸா தான் இருக்கும். ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் பிஜி ப்ரோக்ராம் வந்து யூஜிசி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட காஸ்ட் உங்களுக்கு வந்து பேர் மினிமம் 1 to 2 லேக்ஸ் வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட். ஓகே. ஸோ அட் த சேம் டைம் நம்ம ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணும்போது லைக் டிராஸ்டிக்கலி இட் வில் சேஞ்ச். ஓகே. பிசிக்கல் காலேஜ் 5 லட்சம் ஆகுது. லைக் ஆன்லைன் ப்ரோக்ராம் வெறும் 1.5 லேக்ஸ் தான் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்ப நீங்க வந்து அந்த 2 வருஷத்துக்கான சேலரிய விட்டுட்டு போயி ஒரு 2 இயர்ஸ் அந்த மாஸ்டர்ஸ பண்றீங்கன்னா, தென் தேர் இட்செல்ஃப் யூ ஆர் லூசிங் 6 to 10 லேக்ஸ் இன் யுவர் கெரியர் ரைட்? கரெக்ட் தானே? அந்த 2 வருஷத்துக்குமான சம்பளத்தையுமே நீங்க விட்டுட்டு தான் பிளஸ் எக்ஸ்ட்ரா மணி புட் பண்ணி நீங்க போய் ஒரு பிசிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஐ அம் டேம் ஷூர் ஐ வில் சஜஸ்ட் ஆன்லைன் மாஸ்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ரியல் காஸ்ட் வந்து ரெகுலர் பிஜி வந்து ஜஸ்ட் நாட் அ ஃபீஸ். ஓகே. அது வந்து பிளஸ் ஃபீஸ் பண்ணிட்டு இருக்க மணியை வந்து நிறுத்துறதும் தான். ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வி ஆர் நாட் 18. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க. பேர் மினிமம் தேர் ஏஜ் வில் பி 24, 25 ஒன்லி. ஓகே. ஸோ 18ல நம்ம வந்து காலேஜ் சேர்றோம், யூஜி பண்றோம், 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் பண்றோம்னா, ஸோ அவர் லைஃப் வில் பி லைக் வெரி சிம்பிள். ஓகே. நம்ம மார்னிங் வந்து போய் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். நத்திங் இன் த ஆஃப்டர்நூன். வீ கேன் ஸ்டே இன் த ஹாஸ்டல் நைட்ஸ், ஹாலிடேஸ் லைக் அது வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தா அப்படியே போயிடும். ஓகே. பட் நவ் லைக் 24, 25 இயர்ஸ்ல நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, you may got a job. Already you are in a job. You might be in a relationship, maybe a family responsibility, or else you are doing something by side, like or else doing the freelancing. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களால் ஃபிசிக்கல் காலேஜில் போய் படிக்க முடியும்னா that is not possible. Because the most of the PG colleges in regular, they can expect somewhere 75% attendance, internals, assessment, presentations, all of it on the schedule, not yours. Okay. ஸோ எல்லாமே வந்து அவங்க ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷெடியூலை பார்த்து நீங்கள் உங்களோட 2 இயர்ஸ் அங்கே இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு லைக் இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு இந்த மாதிரியும் தோண வாய்ப்பு இருக்குது. ஐ எம் நாட் சஜஸ்டிங் த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஓகே. ஸோ வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு நம்ம போய் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும் எழுதிட்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் பிடெக் ஐடி முடிச்சாரு. அவர் வந்து இப்போ எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா லைக் ஹி வில் ஸ்டே இன் அ ஹோம், ஹி வில் ப்ரிப்பேர் ஃபார் ஹிஸ் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், பட் த சேம் டைம் he will go and write the MBA examination. That's simple. Okay. I am not suggesting that as well as like நம்ம அங்க போயுமே எழுதுற வேணாம். லைக் ஆன்லைன்லயே நமக்கு MBA டிகிரி கொடுக்குறான்னா லைக் then why we need to do the education in the distance as well as. Okay. So like
இப்போ வந்து ஒரு ஆன்லைன் பிஜிங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் நவ் ஐ ஆம் டூயிங் த மாஸ்டர்ஸ். ஸோ என்னால் வந்து ஆஃப்டர் 10 பிஎம் ஐ கேன் செட்டில் டவுன், ஐ கேன் ஸ்டடி ஃபார் 1 ஆர் 2 ஹவர்ஸ். ஈவன் த வீக்கெண்ட்ஸ் என்னால் வந்து ஸ்லோ வீக்கில் வந்து லைக் என்னால் கரெக்டாக சம் ஆஃப் த ரிவிஷன் பண்ண முடியும், சில ரீட்ஸ் பண்ண முடியும் ரிலேட்டட் டு த சிலபஸ். ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஐ ஹாவ் த பர்ஃபெக்ட் டைமிங் டு ஸ்டடி தட் திங்ஸ். ஓகே, ரஷ் பண்ணாமல் as a adult I can manage that. ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து எப்படி வரும்னா, லைக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து லைக் வில் மை எம்ப்ளாயர் ஆர் ஹெச்ஆர் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் திஸ் டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரமோஷனுக்கோ இல்லாட்டி நான் வந்து வேற ஒரு டொமைன் சேஞ்ச் ஆகுறேன், அப்போ வந்து அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் என்னைய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னா, ஸோ அந்த ரியல் ஃபியர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு டைரெக்டாக நான் சொல்கிறேன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்காங்க. ஓகே, அவங்க நினச்சாதான் எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே ரெகனைஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாடி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸை இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறதும் அப்ரூவ் பண்ணுறதும். எனக்கு தெரிஞ்சே மோஸ்ட்லி அரௌண்ட் 200+ யூனிவர்சிட்டிஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் அமிட்டி, மணிப்பால், லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, ஜெயின், சிக்கிம் மணிப்பால்னு. ஸோ there is a hell lot of universities are providing the online masters. Okay, online PG. But I will straight with you. Okay, நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சியோ இல்லாட்டி ஒரு பிஎஸ்யூ ஜாப்ஸுக்கு பப்ளிக் செக்டர் யூனிட்டில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா, ஐ வில் நாட் சஜஸ்ட் த ஆன்லைன் கோர்சஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் they will mention they want the ஒன்லி ரெகுலரில் வந்து எம்பிஏ முடித்தவங்க தான் எங்களுக்கு மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ வில் நாட் சஜஸ்ட் டு டூ த ஆன்லைன் மாஸ்டர். பட் இஃப் யூ ஆர் இன் அ பிளான் டு ஸ்டே இன் அ ப்ரைவேட் செக்டர், யூ ஆர் இன் அ ப்ரைவேட் செக்டர், தென் தெர் இஸ் நோ இஷ்யூ கைஸ். ஓகே, ஏன்னா எந்த ஒரு கம்பெனிலையுமே ஹெச்ஆர் வில் நாட் ஆஸ்க் லைக் வேர் டிட் யூ, மோஸ்ட்லி தே வில் ஆஸ்க் வேர் டிட் யூ complete this degree and what is your percentage. That's it, right? They will not ask like you are a regular or online degree and all. Okay, but இப்போ வந்து பாருங்களேன், but when does regular PG actually make sense? ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாகவுமே ஆன்லைன் டிகிரி பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் ரிசர்ச் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எங்கெல்லாம் வந்து ரெகுலர் டிகிரி வந்து ரெகுலர் பிஜி வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ டு பி ஹானஸ்ட் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு இது மட்டும்தான் நல்லா இருக்குது, இன்னொன்று பேடுங்கிறத நான் சொல்ல வரல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் ஒன்லி. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிஜி பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே, 3 டைப் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் டயர்ஸான ஐஏஎம், அதே மாதிரி என்ஐடி, ஐஐடிஸில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிகாஸ் ஆஃப் த பிராண்ட். ஓகே, ரைட் நவ் இன் த மார்க்கெட் இஃப் யூ ஆர் கோயிங் டு டெல் சம்மோன் ஏ ஹாய் ஐ ஆம் ஷியாம் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ், ஸோ லைக் உங்களோட கிராஃப் லைக் டிராஸ்டிக்கலி வில் கோ அப். ஓகே, த ரெஸ்பெக்ட் யூ ஆர் கெட்டிங் இஸ் லைக் கம்ப்ளீட்லி வில் சேஞ்ச். That is there. Okay, and you will get the alumni network, on campus placement, அது எல்லாமே உங்களுக்கு வந்து டயர் 1 பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாங்க ரெகுலரில். ஸோ அதே மாதிரி செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த பீப்புள்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு வந்து லேப் ஒர்க் தேவைப்படும், கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருக்கவங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க, அட் த சேம் டைம் ஃபார்மசி ரிலேட்டட், லைஃப் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி கோயிங் ஃபார் அ ரெகுலர் பிஜிஸ் வில் மேக் சென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் தேர் கம்பெனி வில் ஃபுல்லி ஸ்பான்சரிங். ஓகே, ஸோ உங்களோட கம்பெனி உங்களுக்கு அந்த 2 இயர் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ரெகுலர் பிஜி. தெர் இஸ் நோ இஷ்யூ. யூ கேன் கோ அண்ட் சிட் வித் த காலேஜ் and you'll chill out. Okay, so if you are getting a scholarship, you are an employer of that company will take over for every expenses you are making over there, then completely you can. Yeah, so என்னோட வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா you will get some clarity. Okay, so எனக்கு வந்து லைக் யூ ஷுட் நாட் கோ வித் பயாஸ்டு ஒன். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆன்லைன் மாஸ்டர்ஸ் தான் கரெக்டு, இல்லாட்டி நீங்கள் வந்து ரெகுலர் பிஜி தான் கரெக்டுங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் அனலைஸ் லைக் நீங்கள் உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ யூ கேன் கெட் த ஆன்சர். ஓகே, பை டூயிங் யுவர் ஓன் ரிசர்ச். யா,
ஸோ ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டிங் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுவரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஃபார் ஷூர் இந்த வீடியோலேருந்துக்கு யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. லைக் அட்லீஸ்ட் இதோட கம்பேரிசனில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி இட்ஸ் நாட் அ கோல் கைஸ், ஓகே. ஸோ அந்த கோலை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் யூஜி முடிச்சுட்டு ஆன்லைனில் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதே சேம் 2 வருஷம் வந்து அவர் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காருன்னு வைங்களேன். ஸோ அவர் மாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் ஹி வில் கெட் அ வெரி பிக் ஜம்ப், ஓகே. பட் ஐ எம் நாட் கம்பேரிங் த ஐஐடி ஐஐஎம் பீப்புள்ஸ், ஓகே. தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் லீக். ஸோ நான் சொல்கிறது நார்மலான காலேஜ், ஓகே. நார்மலான காலேஜஸில் பிஜி பண்ணுறவங்கள மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பற்றி பேசுகிறோம். ஸோ யா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நீங்கள் 2 வருஷம் படிக்கிறீங்க, படிக்கிறப்பயே உங்களுக்கு டிகிரியுமே கிடச்சிரும், மாஸ்டர்ஸ் முடிச்சிடலாம் நீங்கள் பிஜிங்கிறப்ப இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் கைஸ், இட்ஸ் ரியலி அ மேசிவ் அட்வான்டேஜ், ஓகே. ஸோ ஏன் நான் இந்த வீடியோ மேக்கப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த யோசனை வந்தப்போ ஐ டூ மை ஓன் ரிசர்ச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சிம்பிளாக பார்த்தாலுமே புரிஞ்சிடும். ஸோ நம்ம 2 வருஷம் போய் ஒரு ரெகுலர் காலேஜில் உட்காந்துட்டு ஐயோ தேவையில்லாமல் நம்ம 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, பேசாமல் வேலைக்கு போயிருந்தால் சம்பளமாவது கிடச்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருமே ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காண்டி ஐ ஆம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் வீடியோ. So if you are someone like looking for a master's degree in online with a very good UGC recognized university, so இந்த வீடியோ கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள். My team will contact you regarding